ஈரான் அதன் நாணயமான ரியாலின் வீழ்ச்சியால் தூண்டப்பட்ட வரலாற்றுச் சிறப்புமிக்க ஆட்சி எதிர்ப்பு போராட்டங்களில் சிக்கித் தவிக்கிறது. இந்த உறுதியற்ற தன்மையும் அத்துடன் ஜனாதிபதி டிரம்பின் வெளிப்படையான இராணுவ தலையீட்டு மிரட்டல்களும் இஸ்லாமிய குடியரசை சரிவின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளன. இது இந்தியாவின் ஒரு முக்கிய பங்காளியை ஆழ்ந்த பூகோள அரசியல் ஆபத்து நிறைந்த மண்டலமாக மாற்றியுள்ளது. கமேனி ஆட்சியின் வீழ்ச்சியானது அமெரிக்கா மீதான இந்தியாவின் மூலோபாய சார்பு நிலையை பேரழிவு தரும் வகையில் ஆழமாக்கும். இது பிராந்தியத்தில் புது தில்லியின் கடின உழைப்பால் பெறப்பட்ட சுயாட்சியை திறம்படச் செயலிழக்கச் செய்யும். கிட்டத்தட்ட ஒரு தசாப்தமாக பாகிஸ்தானை தவிர்த்து மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு வெளியே செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவிற்கான சுயாதீன வணிக உயிர்நாடிகளாக சாபகார் துறைமுகம் மற்றும் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தை INSTC இந்தியா மிக நுணுக்கமாக வளர்த்தெடுத்துள்ளது. இத்திட்டங்கள் இந்தியாவின் இறையாண்மைக்கான நுழைவாயில்களாக இருந்தன. இவை அமெரிக்காவின் அனுமதியை விட தெஹ்ரானுடனான இருதரப்பு நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டன. ஆட்சி மாற்றம் குறிப்பாக அமெரிக்க தலையீட்டால் வழிநடத்தப்படும் அல்லது மேற்கத்திய ஆதரவு அரசாங்கத்தை உருவாக்கும் மாற்றம் இந்த சொத்துக்களின் மூலோபாய மதிப்பை உடனடியாக பறித்துவிடும். யுரேஷியாவிற்கு ஒரு தனித்துவமான அணிசேரா பாதையை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு பதிலாக வாஷிங்டனால் கண்காணிக்கப்படும் ஒரு வழித்தடத்தில் இந்தியா இயங்க வேண்டியிருக்கும். உள்கட்டமைப்பு அப்படியே இருக்கும், ஆனால் அரசியல் ரீதியான செல்வாக்கு மறைந்துவிடும். இதனால் இந்தியாவின் இணைப்பு அபிலாஷைகள் முற்றிலுமாக அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் விருப்பங்களுக்கும் எதிர்கால தடைகள் விலக்குக்கும் உட்பட்டதாகிவிடும். அமெரிக்கா மீதான இந்த கட்டாயச் சார்பு ஒரு கடுமையான மூலோபாய பின்னடைவாக இருக்கும். ஏனெனில் இப்பிராந்தியத்தில் வாஷிங்டனின் நலன்கள் புது தில்லியின் நலன்களுடன் அரிதாகவே ஒத்துப்போகின்றன. கமேனிக்கு பிந்தைய அரசாங்கம் மேற்கத்திய நாடுகளுடன் இணைந்தால் தெஹ்ரானில் இந்தியா அனுபவித்த தனித்துவமான மூலோபாய ஆழம் இது பெரும்பாலும் பாகிஸ்தானை சமப்படுத்த பயன்படுத்தப்பட்டது அழிக்கப்பட்டுவிடும். அமெரிக்கா வரலாற்று ரீதியாக பாகிஸ்தானுடன் இரட்டை பாதை உறவை பேணி வருகிறது. மேலும் அமெரிக்காவுடன் இணைந்த ஈரான் இஸ்லாமாபாத்துடனான உறவுகளை சீராக்க நிர்பந்திக்கப்படலாம். இது இந்தியாவின் சுற்றி வளைக்கும் உத்தியை பலவீனப்படுத்தும். மேலும் INSTC யானது ரஷ்யா மற்றும் இந்தியாவால் தொகுக்கப்பட்ட சூயஸ் கால்வாய்க்கு மாற்றான தடைகளில்லாத ஒரு வழியாக கருதப்பட்டது. தெஹ்ரானில் அமெரிக்காவுடனான மாற்றம் இந்த ரஷ்ய இணைப்பை துண்டித்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான வர்த்தக பாதையாக இந்த வழித்தடத்தின் பயன்பாட்டை திறம்படக் கொள்ளும். INSTCயின் அசல் தர்க்கத்தை கைவிட்டு அதற்கு பதிலாக மேற்கத்திய சக்திகளால் கண்காணிக்கப்படும், கட்டுப்படுத்தப்படும் அல்லது தடை செய்யப்படும் வழிகளை நம்பியிருக்க இந்தியா கட்டாயப்படுத்தப்படும். இதனால் புது தில்லிதான் தப்பிக்க முயன்ற அதே பூகோள அரசியல் கட்டமைப்பில் சிக்கிக்கொள்ளும். பொருளாதார ரீதியாக இந்த மாற்றக்காலம் இந்தியாவிற்கு தண்டனை அளிப்பதாக அமையும். எந்தவொரு அமெரிக்க உதவியாலும் அதை விரைவாக ஈடு செய்ய முடியாது. ஆட்சி சரிவின் குழப்பம் ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடும் அபாயத்தை உருவாக்கும். இது உலகளாவிய எண்ணெய் விலைகளை அழிவுகரமான அளவிற்கு உயர்த்தும். தனது கச்சா எண்ணெயில் 85%க்கும் அதிகமாக இறக்குமதி செய்யும் ஒரு தேசமாக இந்தியா உடனடி பொருளாதார நெருக்கடி, உயர்ந்து வரும் பணவீக்கம் மற்றும் ரூபாயின் மதிப்பிழப்பு ஆகியவற்றை எதிர்கொள்ளும். எண்ணெயோட்டத்தை அமெரிக்கா இறுதியில் நிலைப்படுத்தினாலும் இடைக்கால பொருளாதார சேதம் இந்தியாவின் வளர்ச்சி பாதையை தடம் புரளச் செய்யும். மேலும் வீழ்ச்சியடைந்து வரும் ஆட்சியால் ஏற்படும் வெற்றிடத்தில் ஈரானின் கிழக்கு எல்லையில் சன்னி பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிக்க பாகிஸ்தான் இந்த குழப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது சாபகாரில் இந்தியாவின் முதலீடுகளின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் ஒரு புதிய பயங்கரவாத முன்னணியை உருவாக்கும். இறுதியில் ஆட்சி வீழ்ச்சி என்பது இந்திய நலன்களுக்கு விடுதலையை உறுதியளிக்கவில்லை. இது ஒரு சுயாதீனமான கூட்டாளியின் இழப்பையும் அடிப்படை எரிசக்தி மற்றும் வர்த்தக தேவைகளை பாதுகாக்க அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்களை அவமானகரமான முறையில் சார்ந்திருப்பதன் தொடக்கத்தையும் உறுதியளிக்கிறது.